பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியாக பார்த்து வரோம். பார்ட் 4 வீடியோ வரையும் பார்த்துட்டோம். இது பார்ட் 5 வீடியோ. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹோசூரில் 2000 ஏக்கர் பன்னாட்டு விமான நிலையம், 2000 ஏக்கர் அளவில் ஹோசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க போகிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய தானியங்கி தொகுப்பு கொண்ட நகரம் தான் இது அப்படின்னா ஹோசூர். ஸோ ஹோசூரில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பன்னாட்டு விமான நிலையம் ஒன்று அமைக்க போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கோவை திருச்சியில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க போகிறாங்க. இது 6ஆம் மாதமே அறிவிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது பார்த்தோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைய போகிற நூலகத்துக்கு தந்தை பெரியாரோட பெயரும், திருச்சி மாவட்டத்தில் அமைய போகிற நூலகத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராசர் அவர்களோட பெயரும் சூட்ட போகிறாங்க. சரிங்களா? இது அறிவிச்சது பாருங்களேன், 6ஆம் மாதமே அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இது தமிழ்நாடு அரசு அறிவித்த ஒரு திட்டங்க. இதில் பாருங்கள், உலக வங்கி உதவியுடன் 1185 கோடி உதவியுடன் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதோட நோக்கம் பெண்களோட திறமையை அறிந்து வேலைவாய்ப்பை உருவாக்குதல். ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரி, அடுத்து பாருங்கள், மகளிர் தகவல் வங்கி உருவாக்கம், பெண்கள் தொழில் முனைவு பாடத்திட்டம் உருவாக்கம். சரியா? அதாவது மகளிர் சார்ந்த தகவல் வங்கி ஒன்று உருவாக்குவாங்க. அதில் என்னென்ன படிச்சிருக்காங்க பெண்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்து அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. 8 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. சரியா? 3வது என்னன்னா பெண்கள் தொழில் முனைவு பாடத்திட்டம். அதாவது பெண்கள் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தொழில் முனைவுக்கான பாடத்திட்டம் ஒன்று உருவாக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் திட்டங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் திட்டம் இது நான் முதல்வன் திட்டத்தோட ஒரு தொடர்ச்சி. என்னன்னா, அதாவது இப்போ இந்த ஐடிஐ பாலிடெக்னிக்லாம் படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு போய் நேரடியாக அவங்கள எந்த துறையில் அவங்க படிக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த கம்பெனிஸ்க்கு அவங்கள அனுப்பி அங்கேயே பணியிட பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் நல்லா அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கேயே வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி அவங்கள அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிறது தான் இந்த திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் திட்டம். இது எந்த திட்டத்தோட தொடர்ச்சின்னு கேட்கலாம். நான் முதல்வன் திட்டத்தோட தொடர்ச்சி. அடுத்து பாருங்கள், புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு முறையில் சம்மன் மற்றும் நோட்டீஸ்களை அனுப்புவதற்கு. சரிங்களா? மின்னணு முறையில் சம்மன் மற்றும் நோட்டீஸ்களை பதிவிறக்கம் செய்கிறதுக்கு, டவுன்லோட் பண்ணுறதுக்கு 3 செயலி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சாக்சியா அப்படின்ற மொபைல் ஆப்பு, நியாயஸ்ருதி, சம்மன், இந்த 3 மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, ஐபிசி சிஆர்பிசி இதுக்கெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்களே, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான செயலிகள் தான் இது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது பற்றி விழிப்புணர்வு மின் அஞ்சல் இமெயில் ஒன்று இருக்குது. அது பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சம்பர்க்கர். சரியா? இது அந்த சட்டங்கள் சார்ந்த இமெயில் என்னென்னா சம்பர்க்கர். அதே மாதிரி இந்த சட்டங்கள் சார்ந்து சோசியல் மீடியாவில் எதில் பார்க்கலாம் அப்படின்னா மை கவ் அப்படின்ற இதில் ஹேஷ்டேக்கில் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த 3 சட்டங்கள் பற்றின சோசியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணுன்னா மை கவ் அப்படின்ற ஹேஷ்டேக். அடுத்து பாருங்கள், பிரிட்டனை சேர்ந்த பெண் பிரிண்டர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அருந்ததி ராய்க்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? பெண் பிரிண்டர் விருது பிரிட்டனை சேர்ந்த மிக உயரிய விருது, எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது இந்தியாவை சேர்ந்த அருந்ததி ராய்க்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற நாவலுக்கு புக்கர் பரிசு வென்றவங்க தான் அருந்ததி ராய். சரியா? அடுத்து பாருங்கள், வெம்மங்கோட்டை அகழாய்வு. பார்த்தீங்களா, போன வருஷம் 6ஆம் மாதத்துலேருந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்குங்க. வெம்மங்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூர் பக்கத்தில் விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல அகழாய்வு நடந்திருக்கு. அதில் சுடுமண் விளக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று பாருங்கள், நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தது திரும்ப வந்திருக்கு. அதாவது நேரடி வரி செலுத்தும் வசதி எந்த பேங்க்கு கொடுத்துருக்காங்கன்னா பந்தன் வங்கி. சரியா? ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்துருக்கு. பந்தன் வங்கியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேக்ஸ் இப்போ ஆன்லைனில் தான் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை கேஷாக பே பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த பேங்க்கில் பே பண்ணலான்னா பந்தன் பேங்க்கில் பே பண்ணலாம். அதான் முக்கியமாக. அடுத்து இருக்கிறதுலே வெளிநாட்டில் பணிபுரிகிற இந்தியர்கள் தான் அதிக அளவான டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவுனா 120 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னா 10 லட்சம் கோடி ரூபா அனுப்பியிருக்காங்க அந்நிய செலாவணியாக. அடுத்து பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் எந்த மாநிலம் அறிவிச்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் அறிவிச்சிருக்குங்க. நம்மளுக்கு இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் மாதம் பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எந்த மாநிலம்னு கேட்கலாம், மகாராஷ்டிரா மாநிலம். சரியா? அடுத்து அமெரிக்கா மேற்கிந்திய தீவுகள் இணைந்து கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. T20 கிரிக்கெட் போட்டி ஃபைனல்ஸ் நடந்திருந்தால் பிரிட்ஜ் டவுன் மைதானத்தில் நடந்துச்சு. 2வது முறையாக T20 இந்தியா T20
T20 உலகக்கோப்பையை வந்து ஜெயிச்சிச்சு. சரிங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கோப்பை எப்போ ஜெயிச்சிருக்காங்கன்னா 1983 2011 ஜெயிச்சிருக்காங்க. அதேமாதிரி T20 எப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 2007, இப்போ 2024 ஜெயிச்சிருக்காங்க. சரியா, தொடர் நாயகன் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஆட்ட நாயகன் வந்து விராட் கோலி. ஓய்வு யார் யார் அறிவிச்சாங்கன்னா விராட் கோலி, ஜடேஜா, ரோஹித் சர்மா 3 பேர் T20லேருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் துவக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2021 ஆண்டு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் துவக்கப்பட்ட ஆண்டு 2021. இதோட தலைவர் யார் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதியை தான் தலைவராக நியமிப்பாங்க. இவங்களோட வயது வரம்பு 70 to 75 வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இது கேட்கலாம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தோட தலைவருக்கான வயது வரம்பு என்னன்னு கேட்கலாம். 70 to 75 வயசு இருக்கலாம். சரியா, அடுத்து பாருங்கள், நில உச்சவரம்பு சட்டத்தில் திருமணமாகாதவர் என்ற பெயருக்கு பதில் உரிமை வயதை அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் திருமணமாகாதவங்க இருக்காங்க நில உச்சவரம்பு சட்டத்தில். ஸோ கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணால் அந்த சட்டத்தில் வந்துட்டு அவங்கள வந்து திருமணமாகாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக உரிமை வயதை அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்ற 29 நாடுகளோட கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. எங்கன்னா பேர்ல் ஹார்பரில் நடந்திருக்கு. இல்லை இந்தியா சார்பாக INS சிவாலிக் அப்படின்ற கப்பல் கலந்துருக்குங்க. அப்போ ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்றது 29 நாடுகளோட கூட்டு பயிற்சி. இன்னொன்று ஜைமக்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து நடத்துகிற கூட்டு பயிற்சி. சரியா, இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா ஜப்பானோட நேவி மட்டும் கலந்துக்குருவாங்க. அதான் மெயினானது. சரியா, இந்தியா ஜப்பானோட நேவி மட்டும் கலந்துக்கிற கூட்டு பயிற்சி எது அப்படின்னா ஜைமக்ஸு. ஒவ்வொரு வருஷமும் நடைபெறும். இந்த வருஷம் எங்கே நடந்திருக்கு, போன வருஷம் 2024 எங்கே நடந்திருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி தர்மா கார்டியன் அப்படின்றது இந்தியா ஜப்பானோட கூட்டு பயிற்சி. இது வந்து தரைப்படை மட்டும் கலந்துக்குவாங்க. இந்தியாவோட தரைப்படையும் ஜப்பானோட தரைப்படையும். இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், புதிய குற்றவியல் சட்டங்களை திருத்தம் செய்கிறதுக்காக குழு அமைச்சாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா, தமிழ்நாடு அமைச்ச குழு. அது குழு யார் தலைமையில் அமைச்சாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைச்சாங்க. சரியா, அதே மாதிரி ஜெகநாத் ரத யாத்திரை எங்கே நடந்துச்சுன்னா ஒடிசாவில் புரிங்க. இந்த ஒடிசாவில் புரி வந்து அடிக்கடி நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய டேட்டா. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெகநாத் ரத யாத்திரை எங்கே அப்படின்னா ஒடிசாவில் புரியல. இது 4-5 தடவை வரும், பின்னாடி பார்க்கலாம் நம்ம. இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்கும் திட்டம் விஸ்கிட் பாரத் திட்டம். பார்த்தீங்களா, எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிச்சங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு கொஞ்சம் முந்தி அறிவித்தது. சரியா, அதாவது 2047 இந்தியா சுதந்திரமாகி 100வது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக அதுக்குள்ளே $30 ட்ரில்லியன் எக்கானமியை $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை இந்தியா ரீச் பண்ணணும் அப்படின்றதான் இதோட முக்கிய நோக்கம். இதுக்கு கீழே நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, விஸ்கிட் பாரத் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. வளர்ந்த பாரதம், இந்தியா சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டு. சரிங்களா, அதான் 2047. ஸோ $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து பிரதமர் மோடியும் சுதந்திர தின விழாவில் பேசினார். சரியா, மறந்துடக்கூடாது. ரைட், ஓகே. எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்னு கேட்கலாங்க, $30 ட்ரில்லியன். அடுத்து பாருங்கள், இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவில் தான் நடந்துச்சு, மாஸ்கோவில், ரஷ்யாவோட தலைநகரில். இதில் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான ஜீரோ சகிப்புத்தன்மை வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா, அதாவது ஜீரோ டாலரன்ஸ் அகென்ஸ்ட் டெரரிசம், இதுதான் இதோட நோக்கம். இதில் பாருங்கள், ரஷ்யாவோட உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தர் அப்படின்ற விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர் மோடிக்கு. இது ரஷ்யாவோட விருது, மறந்துடாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா கிரிக்கெட்டோட தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டார். ரைட், ஓகேங்க. இது முக்கியமானது. சரியா, 46வது யுனெஸ்கோ மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில், டெல்லியில் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமானது. 46வது யுனெஸ்கோ மாநாடு இந்தியாவில் தான் நடந்துச்சு, டெல்லியில் நடந்துச்சு போன வருஷம். இதோட தீம் என்னன்னா டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி. சரியா, டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி. 2023 படி 641 விலங்கு இனங்கள் வந்து அதாவது அழிகிற நிலைமையில் இருக்கிறதாகவும் 400 தாவர இனங்கள் வந்து 339. சரிங்களா, இதில் 649 விலங்கு இனங்கள், தாவர இனங்கள் 339 அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோராவர் பீரங்கி
சரியா 2027 லான்ச் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஜோராவர் பீரங்கி. இதை தயாரிச்சதையான டிஆர்டிஓவும் எல்என்டியும் சேர்ந்து தான் இந்த பீரங்கியை தயாரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு போலீஸ் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பருந்து, அது பேர். இந்த பருந்து செயலியோட முக்கிய நோக்கம் என்னென்னா, ஜாமீனில் வெளியில் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மறுபடியும் குற்றம் செய்யாமல் அவங்கள வந்து கண்காணிக்கிறதோட நோக்கம் தான் இந்த பருந்து செயலி. ரொம்ப முக்கியமான செயலி. சரியா, தமிழ்நாடு போலீஸ் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருந்து செயலி. சரியா, சரி. அடுத்து பாருங்கள், இது சாதாரணமான நியூஸுங்க. நம்மாழ்வார் விருது இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்குறது. சரி, இந்த இது பார்க்கலாம். சரியா, ஆஸ்திரேலியா தலைநகர் வியன்னாவில் ஆஸ்திரேலியா தலைநகர் வியனாக்கு பிரதமர் போயிருந்தது. இப்போ நம்ம இந்திய பிரதமர் வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே அந்த பிரதமர் பேர் என்ன அப்படின்னா நெஹமர் கார்ல், ஆஸ்திரியாவோட பிரதமர் பேர். இந்தியா ஆஸ்திரியா இடையே புத்தாக்க பாலம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்கங்க. அதாவது ஏற்றுமதி $1.52 பில்லியன் இருக்குது, இறக்குமதி $1.41 பில்லியன் இருக்குது. நம்ம வந்து ஒரு வலுவான எக்கானமியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. மேபி உங்களுக்கு கேட்டால் இது கேட்கலாம். இணைப்பு பாலம், புத்தாக்க பாலம் எது அப்படின்னு சொல்லி எந்த நாட்டோட அப்படின்னா வியன்னா நாட்டோட. இதோட பிரதமர் யாருன்னா கார்ல் நெஹ்மர். சரிங்களா, இன்றைக்கி 5வது பார்ட் வீடியோ முடிச்சாச்சு. அடுத்து 6வது பார்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.